தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். நீதி தலைவர்கள் 11:35. நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேனே, அதை மாற்ற முடியாதே. அன்பார்ந்தவர்களே, இப்தா என்கின்றவர் கிளையாது பகுதியை சார்ந்தவர். கிளையாது எப்படிப்பட்ட இடம்? இது ஆண்டவருக்கு சொந்தமான இடம். இப்தா என்கின்றவர் எப்படிப்பட்ட நபர்? இவர் தன்னுடைய உடன்பிறவா சகோதரர்களிடமிருந்து தப்பி ஓடுகின்ற மனிதர், அவர்களால் துரத்தப்படுகின்ற மனிதர். இவரை ஆண்டவர் எவ்வளவு வல்லமையாய் பயன்படுத்துகிறார்! ஆண்டவரின் ஆற்றல், தூய ஆவியானவரின் ஆற்றல் இவருக்குள்ளாய் கடந்து வருகிறது. இவர் எதிரிகளை முறியடித்து விட்டு திரும்பி வருகின்ற பொழுது சொல்லுகிறார், நான் இப்பொழுது செல்லுகின்ற பொழுது யார் என்னை சந்திக்க கடந்து வருகிறாரோ அவரை உமக்கு பலியிடுவேன் என்று. ஆண்டவருக்கு கொடுத்த வாக்கு மாற்றப்பட முடியாது என்பதை உள்ளார்ந்து உணர்ந்து அறிந்திருந்த இப்தா இப்பொழுது சொல்லுகிறார், என்னுடைய மகள் என்னை சந்திக்க எனக்கு எதிராக வருகிறார், அவரை உமக்கு பலி செலுத்துவேன் என்று உடைகளை கிழித்துக் கொள்ளுகிறார். வருத்தத்தினால் உடைகளை கிழித்துக் கொள்ளுகிறார். ஆனால் ஆண்டவருக்கு கொடுத்த வாக்கு மாற்றப்பட முடியாது. ஆண்டவருக்கென்று நான் எதை செய்வேன் என்று முடிவெடுக்கிறேனோ அதை கண்டிப்பாய் செய்துதான் ஆக வேண்டும் என்று. அன்பார்ந்தவர்களே, இந்த சாதாரண படைவீரருடைய மனநிலை எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கென்று கொடுக்கப்பட்ட வாக்கு அது நிறைவேற்றப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் நம் ஆண்டவருக்கு என்ன வாக்கு கொடுக்கிறோம்? ஒவ்வொரு முறையும், ஆண்டவரே, நான் உம்மை பரிசுத்தமாய் அணுகுவேன், நான் உம்மை பரிசுத்தமாய் உள்வாங்குவேன், உமக்கென்று தூய்மையான வாழ்வு வாழ்வேன், உம்மை பற்றி என்னுடைய சொல்லாலும் செயலாலும் அறிக்கையிடுவேன், என்னுடைய வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகள் மட்டுமே எழும் என்று ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் அதை எவ்வளவு தூரம் உண்மையாய் கடைபிடிக்க முடிகிறது என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்வில் பல நிலைகளில் உமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்கினை, உறுதிப்பாட்டினை நான் மறந்திருக்கிறேன். அது எனக்கு சாதாரணமான ஒன்று என்று தோன்றுகிறது. ஆண்டவரே, ஆனால் உமக்கென்று உமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு அது உண்மையானது என்று, அது உறுதியானது என்று ஏற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்வீராக. நீர் தந்தைக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி இருக்கிறீர். நான் உமக்கு கொடுக்கிற இந்த சிறிய வாக்குறுதிகளை அன்பாய், ஆவலாய், துணிச்சலுடன் நிறைவேற்ற எனக்கு உதவி செய்வீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.